உன் புத்தி இப்படிதான் போகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத நீ செய்வேன்னு கடவுள் என் கனவுல ஏற்கனவே காட்டிட்டாரு. அதனாலதான் நாங்க உஷாராயிட்டோம். என்ன சொன்ன? இந்த வீடே இல்லாம ஆயிடுமா? இனிமே நீ என்ன பண்ணாலும் இந்த வீட்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வாங்க மேடம். வணக்கம். நான் முத்தோட லாயர் கிருஷ்ணாராம். சொல்லுங்க மேடம். கோர்ட்டு குறிப்பிட்ட தேதியில அவங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. சோ லீகலா இப்ப இந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். வீட்டுக்கான பத்திரம் இவங்க கைக்கு கண்டிப்பா வந்தாகணும். அதே மாதிரி கடனையும் முழுசா கட்டியாச்சு. இனிமே இவங்க பணம் கொடுக்க தேவையில்லைன்னு இந்த கடன் இல்லா சான்றிதழ்ல இந்த பைனான்சியர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஹலோ, என்னப்பா அங்க பாக்குற? நீ கேட்ட பணத்தெல்லாம் கொட்டி கொடுத்துட்டேன்ல, சைனை போடு. இங்கே போடுங்க சார். அப்புறம் இந்த பக்கம் இங்கே கீழே சார். வீட்டோட ஒரிஜினல் பத்திரம் எங்க இருக்கு? அது இப்போ என் கையில இல்ல மேடம். இன்னும் 1 ஹவர்ல அந்த பத்திரம் கைக்கு வரலனா நான் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண வேண்டி வரும். இல்ல மேடம், நான் கொடுத்துட்றேன். கொடுக்கறது தான் உனக்கும் நல்லது. உனக்கு கீ கொடுத்து ஆட வைக்கிறாங்களே, இந்த அந்த கந்தவட்டி அம்மாவுக்கும் நல்லது. என்னங்க மேடம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முத்து, உங்க கடன் முடிஞ்சது. இனிமே இந்த வீடு உங்க ஃபேமிலிக்கு தான் சொந்தம். நம்ம வீடு திரும்ப நம்ம கைக்கே வந்துருச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம்டா. உங்க 2 பேர்த்து மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. எல்லாம் இவரோட உழைப்பாலதான் மாமா. அது மட்டும் காரணம் இல்லை மீனா, இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறையும் தான் காரணம். அதனால தான் வரப்போற கெட்டதெல்லாம் உன் கனவுல முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. நாமளும் உஷாராகி பணத்தை மாத்தணும். முத்து சொன்னது சரிதானம்மா. நீ மட்டும் முன்னாலேயே சொல்லாம இருந்திருந்தா பணம் திருட்டு போயிருக்கோம். ஓ நல்ல மனசுக்கு தான் எல்லாமே நல்ல விதமான நடந்து முடிஞ்சிருக்குது. என்னைக்குமே நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். முத்து, இவ்வளவு சீக்கிரம் எப்படி நீங்க 38 லட்சத்தை ரெடி பண்ணீங்க? அம்மா, 2-3 நாளா ராத்திரி பகலா முத்து தூங்காம கஷ்டப்பட்டான். இவன் கஷ்டப்பட்டதை பார்த்து என் மனசுக்குள்ளார நானும் அழுதேன்.